Taste the Daily. வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் அழகிரி நகரில் தாயும் 3 வயது குழந்தையும் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் திருமணம் செய்து கொண்ட நந்தகுமார் நித்யஸ்ரீ தம்பதியினர் தங்களது 3 வயது குழந்தை யோகேஸ்வரனுடன் வசித்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே அவ்வப்போது சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நித்யஸ்ரீ மற்றும் குழந்தையின் உயிரிழப்பால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் நந்தகுமாரை சரமரியாக தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடக்கு மீன்பிடி துறைமுகம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகளுக்கு இன்று மீன்பிடி அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அன்றாட வருமானத்தை இழந்து நிற்கின்றனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உத்தமபாளையத்தில் உள்ள வட்டமலை கரை ஓடை அணையில் 10,008 தீபமேற்றி கிராம மக்கள் வழிபாடு மேற்கொண்டனர். வட்டமலை கரை ஓடை அணையில் நீர்வரத்து வேண்டி 6ஆம் ஆண்டாக வட்டமலை கரை ஓடை அணையின் முன்பகுதியில் அகல் விளக்குகள் மூலம் தீபமேற்றி கிராம மக்கள் வழிபட்டனர். வட்டமலை கரை அணையில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணற்றில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே செல்வதாகவும் விலைக்கு தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை நீடிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். அமராவதி அணை இங்கிருந்து ஒரு 3 ஆறு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. 56,000 கனஅடி தண்ணீர் ஆற்றில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த அணைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தண்ணீர் கூட இல்லை. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தண்ணீர் வெள்ளமாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயுமே அனைத்து அணையிலும் வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வட்டமலைக்கரை அணையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த நிலையை அரசுக்கு கவனம் எடுத்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும். பிஏபியிலேருந்து உபரி நீர் இப்போ திருமூர்த்தியிலேருந்து வெளியேறிட்டு இருக்கு. அந்த தண்ணீரை நம்ம அணைக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்டார்மடம் பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் திமுக மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரவி ஆகியோரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஆண்டுதோறும் தங்கள் பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாகவும் இதுவரை இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். திமுக அமைச்சர்களும் கூட்டணி எம்எல்ஏக்களும் மக்களால் முற்றுகையிடப்படுவது ஸ்டாலின் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே சாலை ஓரம் பைக்குடன் நின்றவர் மீது கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மத்திக்கோடு பகுதியில் பெண் ஒருவர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் பைக்கில் நின்றவர் மீது மோதி கவிழ்ந்து தலைக்குப்புற விழுந்தது. இதில் கார் ஓட்டி வந்த கிறிஸ்டல் ரெஜி உயிர் தப்பிய நிலையில் சாலை ஓரம் நின்ற சர்வேஸ்வரன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே குடிசை வீடு தீப்பிடித்து 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. செம்பிய வேலூரை சேர்ந்த மோகன் என்பவரது வீட்டில் இரவு நேரம் திடீரென தீப்பிடித்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், நகை மற்றும் தொழில் செய்ய வைத்திருந்த 60,000 ரூபாய் பணம் உட்பட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முழுமையாக சேதமடைந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் படகு கவிழ்ந்து இரண்டாக உடைந்த விபத்தில் 3 மீனவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வைரவன் குப்பத்தை சேர்ந்த மீனவர் இளங்கோ மற்றும் இருவர் இணைந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கற்கள் மீது மோதி இரண்டாக உடைந்தது. இதில் படகில் இருந்த மீன்பிடி வலைகள் அடித்துச் செல்லப்பட்டன. இவ்விபத்தில் நல்வாய்ப்பாக மீனவர்கள் 3 உயிர் தப்பினர். மீன்வளத்துறை தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கீழ்காட்டு கொட்டாய் கிராமத்தில் பாலம் வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் ஆற்றில் இடுப்பளவு தண்ணீரில் மக்கள் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தும்பரம்பட்டுக்கும் கீழ்காட்டு கொட்டாயிற்கும் இடையே சரியான சாலை வசதி இல்லாததால் ஆற்றை பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் செல்வதால் அச்சத்துடன் ஆற்றை கடந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாளனூரில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி தெருவில் செல்லும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனை அறிந்த அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் நேரில் ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.